சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். கடலூரை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து எழுந்தருளிய 30 சுவாமிகளுக்கு தென்பெண்ணை ஆற்றில் தீர்த்தவாரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை முடிய செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்கலாம். கேட்கலாம் பாரிவள்ளல், விரிவான விவரங்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கடந்த 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. அதனை ஒட்டி 2ஆம் நாள் மாட்டுப் பொங்கலும், 3ஆம் நாள் காணும் பொங்கலும், 4ஆம் நாள் வெறுநாள், 5வது நாளான இன்று ஆற்று திருவிழா என்பது விமர்சனையா நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா இந்த திருநாள்ல புண்ணிய நதியான கங்கை நதி தென்பெண்ணை ஆற்றில் கலப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த ஐதீகத்தின் அடிப்படையில் தென்பெண்ணை ஆற்றில் சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து உற்சவமூர்த்திகள் இன்று தீர்த்தவாரி நடத்தினா கங்கை நதியில் நீராடுவதற்கு சமம் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில கடலூரை சுற்றி உள்ள கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து சுவாமிகள் எழுந்தருளி இன்று தென்பெண்ணை ஆற்றில தீர்த்தவாரி நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டு வந்ததுல பாத்தீங்கன்னா இந்த லேஸ் பாக்கெட் கொண்டு ஒரு சுவாமி அலங்கரிக்கப்பட்டது பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. இந்த ஆற்று திருவிழாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆற்றில தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடுகள் நடத்துறாங்க. ஏன்னா இது புண்ணிய நதியாக கருதப்படும் இந்த தென்பெண்ணை ஆற்றில தர்ப்பணம் கொடுத்தா முன்னோர்களுக்கு நல்லது இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில தர்ப்பணமும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தென்பெண்ணை ஆற்று திருவிழாவை வச்சு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தென்பெண்ணை ஆற்றை சுத்தப்படுத்தி இந்த திருவிழா நடத்துவதற்கு வெகு விபத்தியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் குடிநீர் வசதியும் மற்றும் மருத்துவத்துக்கு ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறு கடைகள், அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, சுருவள்ளி கிழங்கு உள்ளிட்ட கிழங்கு வகைகள் இந்த மாதிரி ஆற்று திருவிழாவில் தான் கிடைக்கும். இதை வாங்குவதற்கும் அதிகப்படியான மக்கள் இன்று ஒரு நாள் முழுவதும் இந்த ஆற்று திருவிழா பங்கேற்பாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.